இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஆபத்து, ஒவ்வொரு நொடியும் பரீட்சை தான். நீ ஆத்மான்னு அந்த பாலகிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த வாசற்படியை தாண்டி உன்னால உள்ள போக முடியாது. அந்த பாலகி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா உன்னுடைய சித்திரப்படத்தை பார்க்கும். பிரபு, நீங்க தான் இந்த பாலகிக்கு துணையாய் இருக்கணும். யாராலையும் பண்ண முடியாதது. நீ இத கழட்டி என்னை என் வீட்டுக்குள்ள வர விடுற. யாரு நீ? உனக்கும் எனக்கும் என்ன உறவு? ஐயோ கடவுளே, பந்தும் வராததுமா எதையோ கீழே தள்ளிட்டனே. இப்போ இதுக்காக என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ தெரியல. அது தெரியாம பேக் பட்டு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே நீ எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போறியோ? நீ ஒண்ணு இந்த வேலைக்கு வேண்டாம், கிளம்ப. என்னம்மா அப்படி சொல்ற? ஜோசியர் இதை எடுக்க சொல்லியிருந்தாருல்ல, நீ ஏன் எடுக்காம இருந்த? ஏய் நீலா, ஏன் எடுக்காம இருந்த? அது அப்புறம் எடுக்கலான்னு. இதை எடுக்க கூட நல்ல நேரம் பார்க்கணுமா? எடு. சரிங்கம்மா. நீ இங்க என்ன செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் செய்யணும். பசங்களுக்கு என்ன கொடுக்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும். இந்த வீட்ல எனக்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது. சரி, அது இருக்கட்டும். காலையில இருந்து உங்களை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க யாருங்க? இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க யாரு? இந்த வீட்டு அம்மாவோட ஃப்ரெண்டுமா. நாளைக்கு அம்மா காரியம் முடிச்சோடனே கிளம்பிடுவாங்க. யாரு இங்க இருப்பாங்க, யார் இங்க இருந்து போவாங்க, யாரோட இடம் எதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ராத்தோட. கொஞ்சம் வெயிட் பண்ணா போதும். அவ்வளவுதானே. ஒருத்தவங்கள பத்தி ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சாதானே யாருக்கு என்ன வேணுங்கிறத நாமளும் புரிஞ்சுக்க முடியும்.
ஹலோ. ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு கால் பண்ணிருந்தீங்க. நான் பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நீங்க பேங்க்ல இருந்து தான் கால் பண்ணீங்களா? இல்லைங்க, அப்போ நான் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணேன். இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் யோசிப்பேன். இப்ப சொல்லுங்க எதுக்கு கால் பண்ணீங்க? அப்போ ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. நீங்க இப்போ சென்னையில தான் இருக்கீங்களா? அது என் ஒய்ஃப். ஆருவுக்கு இவங்க எவ்வளவு க்ளோஸ்னு தெரியாது. ஆரு இறந்த விஷயத்த இப்ப இவங்க கிட்ட போன்ல சொன்னோம்னா இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, அதுதான் நீங்க ஒய்ன்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சீங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? ஒரு தடவை உங்களை நான் பார்க்க முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? எனக்கு கால் பண்ணி பார்க்கணும் பேசணும்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க, நம்ம ஒரு தடவை மீட் பண்ணா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். என்ன விஷயம்? பொண்ணுங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கால் பண்ணி ட்ராப் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? புது டெக்னிக்கா இதெல்லாம்? நீங்க ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க. பின்ன எப்படி ரொம்ப கரெக்டா யோசிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஒரு தடவை நம்ம மீட் பண்ணலாம். பர்சனலாவோ இல்ல பிரைவேட் பிளேஸ்லயோ வேண்டாம். நம்ம எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ்லயே மீட் பண்ணலாம். ஆளுங்கெல்லாம் இருக்கும்போது நான் உங்களை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தப்பான நோக்கத்துல மீட் பண்ற தப்பான பர்சன் நான் இல்லைங்க. சரி, நீங்க இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்றதுனால நான் உங்களை வந்து பார்க்கறேன். கடவுளே, என்னை எதுக்காகவோ சாகடிச்சிட்ட. அட்லீஸ்ட் என் குடும்பமாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாரு கடவுளே. மாமா, ஐயோ வந்துட்டியா? இப்பதானே நீ வெளியே போறேன்னு சொன்ன. எப்ப வந்தேன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல மாமா, திருட மாட்டிக்கிட்டானா இல்லையாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ஒன்னு மட்டுமா? ஓகே 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 ஓகேம்மா.